हिंदी बड़ी संस्कृतम बड़ी நான் சமஸ்கிருதம் படிக்க தயாராயிட்டேன். எந்த கோயில்ல நான் குருக்கு அயோத்தி பேட்டி விடுறேன். ராம்நாத் கோவிந்துக்கு நாங்கள் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நீட்டிருக்கிறோம். விளிம்புநிலை மனிதருக்கு கொடுத்திருக்கிறோம். வாங்க விளிம்புல பண்ணி வச்சா யாரு? நீங்க எங்க இருக்கீங்க? அவர் ஏன் விளிம்புக்கு போனாரு? தலித்து ஒருத்தருக்கு கொடுத்துருக்க. தலித்த குடியரசுத் தலைவர் ஆக்கிற கோயில்ல மணி அடிக்க விட்டுற. அப்ப இந்த குடியரசுத் தலைவரோட குறுக்கல் வேலை ரொம்ப உயர்ந்ததா? எப்படி இருக்கு? நாட்டின் குடிமகனுக்கு தானடா நீ குடியரசுத் தலைவர் பதவி கொடுக்குற, வாய்ப்பு கொடுக்குற. அது தலித்து தாழ்த்தப்பட்டவன். நான் குடியரசுத் தலைவர் ஆயிட்டேன், ஏற்கனவே KR நாராயணன் ஐயா ஆனாரு, ஆயிட்டேன், முதலமைச்சர் ஆயிட்டேன், IAS ஆயிட்டேன், IPS ஆயிட்டேன், ஆளுநர் ஆயிட்டேன். ஆனாலும் நான் தலித்து வரடா உனக்கு ஐயோக்கிய. அது போலயே அப்புறம் எப்படி இருக்கு? இதுல பெருமையாக நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கு? என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கு? பிரதமராக சொல்லு, பிரதமராக சொல்லு பார்ப்போம். நம்ம கிட்ட ஜனநாயகம் பேசுவான். சீமான் வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக பேசுவான். எங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் ஜனநாயகம் பேசுவான். ஆந்திரால பேசு, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மற்ற மாநிலத்தில் ஒரு பொது அறிவிப்பை நம்ம செய்வோம். ஆந்திராவுக்கு போவோம். ஆந்திரரை தவிர, ஆந்திர தெலுங்கரை தவிர வேறு ஒருவரை நீங்கள் முதல்வராக ஏற்பீர்களா? ஒரு கணக்கெடுப்பு. கேரளாவுக்கு செல்வோம். கேரள மலையாளிகளை தவிர வேறு ஒரு இனத்தவரை நீங்கள் முதல்வராக ஏற்பீர்களா? ஒரு கணக்கெடுப்பு. கர்நாடகா போவோம். கன்னடரை தவிர வேறு ஒருவரை நீங்கள் முதல்வராக ஏற்பீர்களா? ஒரு பொது கணக்கெடுப்பு. மகாராஷ்டிரா போவோம், ராஜஸ்தான் போவோம், பீகாரி போவோம், போய் கேட்டு பார்ப்போம். இந்தியா முழுமைக்கு இருக்கிற எல்லா மாநிலங்களும் சொல்ல வேணாம், ஏதாவது ஒரு மாநிலத்தவன் என் இனம் தவிர, என் மாநிலத்தின் மாநிலக்காரன் தவிர வேற எவனாவது வந்தான்னா நான் ஏத்துக்கொள்றேன்னு சொல்லிட்டா இந்த கட்சியை கலைச்சிடும். தத்துவத்தை விட்டு வேற வேற பார்க்க போறோம். சொல்ல பார்ப்போம், சொல்ல பார்ப்போம். ஏன்னா நிதிஷ்குமார் தேர்தல்ல பீகாரியா பகாரியா அப்படின்னு முழக்கத்தை பண்ண வச்சுட்டாரு. ஒருத்தன் பேசல. இந்திய நாட்டின் பிரதமர், இறையாண்மை ஒருமைப்பாடு கொண்ட நாட்டின் முதன்மை தலைவர் பஞ்சாப்ல போய் வாக்கு கேட்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பஞ்சாபியரை தவிர எவரையும் இந்த மாநிலத்திற்கு உள்ளே விடாதீர்கள் என்று பேசினாரா இல்லையா? பிரதமர் பேசினா சரியா இருக்கு, இது சீமான் பேசினா பிரச்சனையா இருக்கிறீங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இங்கதான் வந்து ஓட்டுவான். ஏன்? தமிழர்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள். அதனால இங்க பேசுறான். தமிழன் தன் வரலாற்றில் பேரன்பினாலும் பெருந்தன்மையாலும் பிழை செய்தவன். ஓட்டு இருந்துட்டு போறாப்பா, விடுப்பா, எங்கப்பா போவேன். கடைசி இவன் தெருவுக்கு போயிட்டா அவன் வந்தா ஒரே வார்த்தை, வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம். அப்பாட பெருமையில மதம் எல்லாரையும் வாழ வச்சுட்டு வாடகைக்கு போயிட்டான். கூவாத்துக்கரையில குடிசை கட்டி போயிட்டான். கொசு உள்ள வராம ஜன்னல் பூரா வளைய கட்டி ஒரு கூட்டம், கொசு உற்பத்தி செய்யற இடத்துல ஏன் கூட்டம். எப்படி இருக்கு? எல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி காயத்தோடும் கண்ணீரோடும் எந்திரிச்சு திமிரி வந்தா எந்திரிக்காத படுங்க. எப்படி இருக்கு? என்ன சொல்றாங்க தெரியுமா? எம்ஜிஆர் விட்டிய, ஜெயலலிதா விட்டிய, இப்ப ரஜினிகாந்த் மட்டும் எதுக்குறிய அப்படின்னு. நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டாங்கடா, சின்ன பிள்ளைகளுக்கு வந்துட்டாங்க. அது எப்படி இருக்கு? அதுக்கு அர்த்தம் எப்படி இருக்கு? உங்க பாட்டன் வந்து திருடணும், உங்க தாத்தா காலத்துல வந்து திருடணும், அப்புறம் உங்க அப்பா காலத்துல வந்து திருடணும். அப்போலாம் பேசாம வந்துட்டு இப்ப ஏப்பா ரொம்ப திருடு இருக்குது கத்துற பேப்பா எதிர்க்கிறாங்க. டேய், ரொம்ப காலமா திருட விட்டுட்டதுனால தான்டா இப்ப எதிர்க்கிறோம். அதனாலதான் எதிர்க்கிறோம். இங்க வேற ஒண்ணுதான் நான் சொல்றேன். எங்க அப்பா சரியில்லை, எங்க அப்பா சரியில்லைனாலும் அடுத்தவர்கள் நாட்டு கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல படிப்பிக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்க. இது எப்படிப்பட்ட மானங்கட்ட செயலோ அப்படிப்பட்ட மானங்கட்ட செயல் தான். எனக்கு தாயும் ஒண்ணுதான், தாய் நாடும் ஒண்ணுதான். நீ நல்லா கவனிச்சுக்கலாம். இங்க விலைமாதர் வீடுகளை கூட தட்டிட்டு உள்ளவர் ஒரு பண்பாடு இருக்கு. ஆனா தமிழ்நாடு அதை விட கவனமா இருக்கு. எவன் வந்தாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எவ்வளோ யார் நீ முதல்ல, யார் நீ முதல்ல? அதெல்லாம் மலையேறி போச்சு, தொலைச்சு போடுவோம்.
இருக்கிற ஒரு உதிரத்தையும் ஒன்னா விளவிட்டு நாங்க ஓரத்தில் வேடி கட்டுக்கிறதா. சிலர் அரசியல் என்ன அவங்க அப்பன் சொத்தா, அரசியல் எவன் சொத்தா இருக்கட்டும், நாடு எங்க அப்பன் சொத்து. வா வாழு, உனக்கு தண்ணி தரேன், கல்வி தரேன், மருத்துவம் தரேன், வேலை தரேன், எல்லாம் தரேன், இரு நிம்மதியா இரு. ஆனா நான் தான் ஆளுமை. எங்க தத்துவத்தை நல்லா கேட்டுக்கணும், குழப்பம் இருக்க கூடாது. எல்லாரும் கூடி வாழுவோம், ஆனா நாங்க தான் எங்க நாட்டை ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னாடி நிற்போம். எங்க தத்துவம். எனக்கு கையா காலா யார் வேணாலும் இருக்கலாம், ஆனா தலை நாங்க தான். நாங்க வந்தா தான்டா இந்த நிலம் ஒளி. நாங்க வந்தா தான் சேரி ஊர் இல்லாத ஒன்றாகும். நான் வந்தா தான் எல்லாத்தையும் மாத்துவேன். மத்தவன் செய்ய மாட்டான், செய்ய முடியாது. ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ற